பிளஸ் இந்த வார செய்திகள். சென்னை மெட்ரோ ரயில் கட்டுப்பாட்டு மையத்தை ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து நந்தனத்தில் உள்ள சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தலைமையகத்தை அடைந்த அவர் அங்குள்ள இயக்க கட்டுப்பாட்டு மையத்தை பார்வையிட்டார். மெட்ரோ ரயில்களின் இயக்கம், கண்காணிப்பு மற்றும் நிர்வாகம் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். கத்திப்பாரா பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார். பின்னர் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ நிலையத்தில் இருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை மெட்ரோ நிலையம் வரை ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி முறையில் இயக்கப்படும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து சோதனை ஓட்டத்தை ஆய்வு செய்தார். விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள புதிய வழித்தடத்தின் செயல்பாட்டு ஆயத்த பணிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டார். நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக நாடு முழுவதும் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் எதிரொலியாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைமையிலான இளைஞர்கள் போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்த நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதே போராட்டத்தின் பிரதான கோரிக்கையாக இருந்ததால் ஜந்தர் மந்தரில் போராட்டம் முடிவுக்கு வந்ததாக சிஜேபி தெரிவித்தது. பீகாரில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்கள் மீது AK-47 துப்பாக்கியால் சுட்ட அபிஷேக் பட்டேல் என்ற காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். நீட் போராட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் டெல்லி போலீஸ் வழக்குகளை ரத்து செய்துள்ளது. போராட்டத்தில் வெளிநாட்டு ஆதரவு இருந்தது என உள்துறை குற்றம் சாட்டியதால் போராட்டக்காரர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் பதவி விலக கோரிக்கை வைத்துள்ளனர். நீட் எதிர்ப்பு போராட்டம் அரசை பணிய வைத்துள்ளது என்பதால் நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வழங்கிய அரசு பணி நியமன ஆணையை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு கரூரில் பிரச்சாரம் செய்யும் போது அவரை காண பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவு கூடியதால் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதல்வராக பொறுப்பேற்றதும் 41 பேர் குடும்பத்தினருக்கு அரசு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதனை எதிர்த்து சீமானின் நாம் தமிழர் கட்சி சார்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் முதல்வர் வழங்கிய அரசு பணி ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. APJ அப்துல் கலாமின் 11ஆம் ஆண்டு நினைவு நாள் ஜூலை 27ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மக்கள் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்படும் டாக்டர் APJ அப்துல் கலாம் 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி மேகாலயாவின் ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டிருந்த போது காலமானார். அவரது 11ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினர். வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையும் அப்துல் கலாமின் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.